தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவலர்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்களை காவி வருகிறது. நரிக்கு நாட்டாண்மை கொடுத்தால் கிடைக்கு 2 வெள்ளாடு கேட்குமாம் என ஒரு பழமொழி உண்டு. இந்த பழமொழியை நினைவூட்டும் கதைகளையும் சீர் அழைப்பு மேனியா பிடிப்பு காட்சிகளை யதார்த்தமாக கண்டாலும் தாம் பிடித்த முயலுக்கு 3 கால்கள் என முடிச்சு போடுவதில் சில சமூக வலைத்தள ஊடக மேனியாக்காரர்களும் கில்லாடிகளாகத்தான் உள்ளனர். அந்த வகையில் மக்கள் பிரதிநிதி வகையறா தொகையறாவில் உள்ள யாழ் கிளாடியேட்டரின் சேர்மேனியா அடாவடிகள், மருத்துவமனை பணியாளர்கள் மீதான மிரட்டல்கள், வாயை மூடடா ராஸ்கல் ரக தூசிப்புகள், ஸ்ரீலங்காவின் சிஐடியிடம் பிடித்து கொடுப்பேன் ரக மிரட்டல்கள் எல்லாம் வந்தாலும் இவ்வாறான தவறுகளை சுட்டிக்காட்டி அவற்றின் மீதான விமர்சனங்களை முன்வைக்காமல் அவற்றுக்கு ஜால்ரா அடிக்கும் சமூக வலைத்தள ஊடக மேனியாவும் தொடர்கிறது. ஆனால் யதார்த்தமாக தவறுகள் சுட்டிக்காட்டப்பட்டு அவற்றின் மீதான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட வேண்டியது அவசியமானது. இப்போது வாக்களித்த மக்களே தற்போது அதிர்ச்சியடைந்து நோக்கிக் கொள்ளும் ஆக்சிடென்டல் ரக மக்கள் பிரதிநிதி மீதான விமர்சனங்களுக்கும் பொருந்திக் கொள்ளும் பழைய குருடி கதவை திறவடி என்ற வகையில் நடக்க முயலும் எல்போர்ட் திசைகாட்டி அரசாங்கத்துக்கும் பொருந்திக் கொள்ளும். இலங்கையில் ஏறக்குறைய கடந்த 2.5 மாதங்களுக்கு முன்னர் எக்கேடியாகிய அனுரகுமார திசாநாயக்கா மூலம் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னர் நாட்டில் ஒரு பலமான மாற்றம் எதிர்பார்க்கப்பட்டது. எக்கேடியார் ஆகிய அனுரகுமார திசாநாயக்காவின் தனிப்பட்ட வாழ்வியலை பொறுத்தவரை தனது பதவியில் அவர் இதுவரை எளிமையாக வாழ்ந்து வருவதை யாரும் மறுத்துக் கொள்ள முடியாது. இவ்வாறான அவதானிப்பு உறுதிப்படுத்தவும் படுகிறது. தனது நகர்வுகளின் மூலம் எக்கேடியார் தேசிய நலன்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதாகவும் சிலாகிக்கப்படுகிறது. ஆனால் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் என்ற வகையில் தேர்தல் பரப்புரைகளில் அவர்கள் கடுமையாக விமர்சனம் தொடுத்த முன்னைய ஆட்சிகளில் இருந்து நடைமுறை சாத்தியமான மாற்று வழிகளை தமது அரச இயந்திரத்தின் மூலம் அவர்களுக்கு வெளிப்படுத்த முடியாத ஒரு சிக்கல் நிலை இருப்பதையும் யதார்த்தமாக காண முடிகிறது. அதாவது தாம் பரப்புரைகளில் குறிப்பிட்ட சாத்தியமான மாற்று வழி திசையில் பயணிக்க திசைகாட்டி தற்போது தடுமாறிக்கொள்கின்றது. அந்த வகையில் நாட்டில் அரிசிக்கு ஏற்பட்ட தட்டுப்பாடு ஒரு சிக்கலான நிலையாக ஆட்சி தரப்புக்கு எழுந்த நிலையில் அந்த சிக்கல் நிலையை தவிர்த்து நாட்டுக்காக அவசரமாக அரிசி இறக்குமதி செய்யப்படுகிறது. அவ்வாறாக நாட்டுக்காக அவசரமாக இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியின் முதல் தொகுதி நேற்று முதல் சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்திய பிரியனர் வீட்டிலிருந்து கிட்டிய இந்த அவசர இறக்குமதியின் முதல் தொகுதி நேற்று கொழும்பு துறைமுகத்தில் இருந்து வெளியேறிக்கொள்ள இன்றும் நாளையும் மேலும் கூடுதலான அரிசி பொதிகள் நாட்டுக்குள் வருமென ஏகேடி தரப்பிலிருந்து அபயங்கள் நீட்டப்படுகின்றன. ஆயினும் முன்னிய முதன்மை தலையாரிகள் அவர்களுக்கு ஜால்ரா அடித்த அரசாங்கங்களை விமர்சித்த ஏகேடிஆர் தரப்பு தற்போது தமக்கு கிட்டிய அதிகார தளத்தில் முறையாகவும் சாதகமாகவும் நகர்ந்து கொள்ளும் வாய்ப்புகளில் தடுமாறுவதை அவர்களின் தரப்பிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட சபாநாயகர் அசோக ரன்வல மீதான கல்வி தகமை சர்ச்சைகள் மற்றும் அரசாங்கத்தின் சில புதிய பதவி நியமனங்களில் காணப்படும் பழைய குருடி கதவை திறவடி நிலையும் கவலைக்குரியதாக நோக்கப்படுகின்றது. அந்த வகையில் முன்னர் கோட்டாபாய அரசாங்கத்தில் பதவி வகித்த அனில் ஜாசிங்க நேற்று ஏகேடிஆரின் சுகாதார அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கையில் கொரோனா தாக்கம் இருந்தபோது நாட்டின் சுகாதார சேவையின் பொது இயக்குநராக பதவி வகித்த அனில் ஜாசிங்க தான் கொரோனாவால் மரணித்த முஸ்லிம்களின் ஜனாசாக்களை கட்டாயமாக தகனம் செய்ய வேண்டும் என்ற கொள்கையை கோட்டாபாயவுக்கு பரிந்துரைத்ததான விமர்சனங்கள் உள்ள நிலையில் அந்த முகம் மீண்டும் ஏகேடிஆரின் சுகாதார அமைச்சின் செயலாளராக நேற்று நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த நியமனமும் கவலைகளை எழுப்ப தலைப்படுகிறது. இதேபோல தமிழர்களின் உதிரப்பலியுடன் தொடர்புடைய படைய அதிகாரிகளுக்கு பதவி உயர்வுகள் வழங்கப்படுவதும் அதேபோல தமிழ் மாவட்டங்களின் அபிவிருத்திக்கு பொறுப்பான நியமனங்களில் பெரும்பான்மை இன பிரதிநிதித்துவத்துக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதான விமர்சனங்களும் மாவட்ட அபிவிருத்திக்கு பொறுப்பான நியமனங்களில் ஏனைய பிரதேச முகங்களை புகுத்திக் கொள்வதான விமர்சனங்களும் நீட்சியடைகின்றன. இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் மீதான ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வரப்போவது குறித்து தமது தரப்பு தீவிரமாக பரிசீலித்து வருவதாக சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தி அணியும் ஒரு பூச்சாண்டியை வெளிப்படுத்த தலைப்படுகிறது.
தற்போதைய நாடாளுமன்ற பலத்தின் அடிப்படையில் நாடாளுமன்ற அரங்கில் உள்ள எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு சஜித் அணி கொண்டுவரும் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்துக் கொண்டாலும் அந்த பிரேரணை ஒருபோதும் வெற்றியடைய போவதில்லை என்பது நிதர்சனம். ஏனெனில் ஏகேடிஆர் தரப்பில் தற்போதைய நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மைக்கு அதிகமான பலம் உள்ளது. ஆகையால் இந்த விடயத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணையை விட தார்மீகமாக இந்த விடயத்தில் சபாநாயகர் எடுக்கக்கூடிய பதவி விலகல் போன்ற முடிவுதான் இறுதியான ஒரு தீர்வை வழங்கக்கூடும். எனினும் சபாநாயகருக்கு எதிராக தாம் ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்தால் ஏகேடிஆரின் தேசிய மக்கள் சக்தி தரப்பில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்கள் மனச்சாட்சியின்படி நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்து அதனை வெற்றி பெற வைப்பார்கள் என்ற நப்பாசை சஜித் அணியில் இருப்பதையும் அவதானிக்க முடிகிறது. எதிரணியின் நம்பிக்கையில்லா தீர்மான முயற்சி வெற்றி பெறப்போவது ஐயமானாலும் சபாநாயகர் அசோக ரன்வெல தான் ஜப்பானிய பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டத்தை பெற்றதாக கூறும் விடயம் ஏறக்குறைய பொய்யானது என்பது அம்பலப்பட்டுவிட்டது. குறித்த கலாநிதி பட்டத்தை அவர் பெற்றதாக கூறும் ஜப்பானின் வசேடா பல்கலைக்கழகமே சப்புமல் ரன்வெல என்ற பெயருடைய ஒருவர் தங்களது பல்கலைக்கழகத்தில் கற்கவும் இல்லை, கலாநிதி பட்டம் பெறவும் இல்லை என பதிலளித்துள்ளது. இவ்வாறான ஒரு பதில் வந்த பின்னர் தான் நாடாளுமன்ற இணையத்தில் சபாநாயகருடன் ஒட்டியிருந்த கலாநிதி பட்டம் திடீரென மாயமானது. ஆனால் இந்த விடயத்தில் நாட்டின் உயரிய பொறுப்புகளில் முதன்மை தலையாரியாகிய அரசு தலைவர், 2ஆம் தலையாரியாகிய பிரதமர் பொறுப்புக்கு அடுத்தபடியான தகுதியிலுள்ள சபாநாயகர் கமுக்கமான மௌனம் காப்பது சிஸ்டம் சேஞ்ச் திசைகாட்டி உறுப்பினர்கள் வாய்களிய பேசிய வெளிப்படை தன்மை நிலைக்கு எதிரானது என்பது பட்டவர்த்தனமானது. இந்த விடயத்தை தற்போது பற்றி பிடிக்கும் எதிர்க்கட்சிகள் சபாநாயகர் ரன்வெலவுடனான அனைத்து நகர்வுகளையும் தற்காலிகமாக இடைநிறுத்திக் கொள்ளுமாறு அனைத்துலக ராஜதந்திரிகளுக்கு கோரிக்கை விடும் அளவுக்கு நிலைமை சென்று விட்டது. உண்மையில் ஏகேடி ஆட்சிக்கு இவ்வாறான ஒரு வெளிப்படை தன்மை இருந்தால் முதலில் சபாநாயகர் தனது பொறுப்பிலிருந்து தற்காலிகமாக விலக வேண்டும். அதன் பின்னர் இந்த கலாநிதி பட்டம் தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட்டு உண்மையில் ஜப்பானிய பல்கலைக்கழகத்தில் அவர் கலாநிதி தகுதி நிலையை பெற்றிருந்தால் மீண்டும் சபாநாயகர் பொறுப்பை ஏற்க முடியும். ஆனால் அவ்வாறாக இடம்பெறாமல் நாட்கள் நகர்வது அரசு தலைவர் பொறுப்பில் என்னதான் ஏகேடிஆர் எளிமையானவராக காட்டிக்கொண்டாலும் அவர் கூறிய சிஸ்டம் சேஞ்ச் என்ற பேச்சு பல்லக்கு நிலை தற்போது கால்நடையாக செல்வது அம்பலப்படுகிறது. தற்போதைய நிலவரங்களால் ஏகேடிஆரின் திசைகாட்சி ஆட்சியை கொலுவில் ஏற்ற ஆதரவு வழங்கிய இளைய சமூக அமைப்புகள் கவலை வெளியிட்டு அறிக்கைகளை செய்வதையும் அவதானிக்க முடிகின்றது. இதற்கிடையே அண்மையில் ஸ்ரீலங்காவின் கல்வி அமைச்சகத்தின் முன்னால் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 3 காவல்துறை அதிகாரிகளை வெட்டி காயப்படுத்திய நபர் ஸ்ரீலங்காவின் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர என்ற அரசியல்வாதியின் தலையீட்டுடன் விடுதலை செய்யப்பட்டதான புதிய அதிர்ச்சி செய்தியும் வந்துள்ளது. நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் ஏகேடிஆரோ நாட்டின் காவல்துறை அரசியல் அழுத்தங்கள் மற்றும் தலையீடுகள் இன்றி செயற்பட வேண்டும் என பலமுறை தனது வார்த்தையால வல்லமை தனத்தை வெளியிட்டுக் கொண்டாலும் பிரதி பாதுகாப்பு அமைச்சரான மேஜர் ஜெனரல் அனுர ஜெயசேகரவின் தலையீட்டுடன் சந்தேக நபர் ஒருவர் காவல்துறையின் தடுப்பு காவலில் இருந்து விடுவிக்கப்பட்டதான சுட்டு விரல்கள் நீட்டப்படுகின்றன. அவ்வாறாயின் ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சர் முன்பாக புதிய அரசாங்கத்திற்கு எதிராக முதலாக நடைபெற்ற போராட்டத்தில் காவல்துறை அதிகாரிகளை காயப்படுத்திய நபரே விடுவிக்கப்பட்டிருப்பதால் இவ்வாறாக விடுதலை செய்யப்பட்ட நபர் ஒருவேளை அரசாங்கத்திற்கு எதிரான குடிசார் போராட்டங்களை சிதைக்க படைய தரப்பால் களமிறக்கப்பட்ட உளவுத்துறை அதிகாரியா என்ற ஐயம் எழுவதாக சிங்கள ஊடகங்களே குறிப்பிடுகின்றன. ஏற்கனவே 2019 இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதலின் பின்னணியில் அப்போது ஆட்சி தரப்பில் இருந்த ராஜபக்ஷ ஆதரவு பாதுகாப்பு தரப்பின் பங்கு இருந்ததான குற்றச்சாட்டுகளும் ராஜபக்ஷக்களின் ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற கொலைகள் தொடர்பான உண்மைகளை மறைக்க ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரிகள் செயற்பட்ட விடயங்களும் மறைபொருளான விடயமல்ல. ஸ்ரீலங்காவின் உயர்மட்ட பாதுகாப்பு தரப்பில் இவ்வாறான கரும்புள்ளிகள் உள்ள நிலையில் தற்போதைய ஆட்சியும் காவல்துறையின் விசாரணைகளை தவறாக வழிநடத்த முயற்சிக்கின்றதா என்ற ஐயத்தை எழுப்பும் வகையில் காவல்துறையின் தடுப்பு காவலில் இருந்து அரசியல் தலையீட்டுடன் ஒருவர் விடுவிக்கப்பட்டதான சுட்டு விரல்கள் நீட்டப்படுகின்றன. யாழ்ப்பாணத்தில் தற்போது அச்சத்துக்குரிய நோய் பரவலாக இனங்காணப்பட்டு சில மனித உயிர்களை காவு கொள்ளும் எலிக்காய்ச்சல் சந்தேகத்துக்குரிய காய்ச்சலும் ஆட்சி அதிகார மையத்தில் பழைய சில காய்ச்சல்களும் தலையெடுக்கும் நிலைமையும் குணமாக்கப்பட வேண்டியது அவசியமாகின்றது. யாழ் மாவட்டத்தின் தற்போதைய மர்ம காய்ச்சல் பாக்டீரியா கிருமியால் பரப்பப்படும் எலிக்காய்ச்சல் என்பது இதுவரை துல்லியமாக நிரூபிக்கப்படாததால்
அந்த காய்ச்சல் இதுவரை மர்ம காய்ச்சலாக அடையாளப்படுத்தப்பட்டு ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சின் தொற்று நோய் பிரிவின் ஆய்வுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றது. எலிகள் போன்ற பாதிக்கப்பட்ட உயிரினங்களின் சிறுநீர் மூலம் பரவும் இந்த காய்ச்சல் இலங்கையில் தொடரும் ஒரு காலச்சனி நோயாக கடந்த காலத்தில் அடையாளப்படுத்தப்பட்டது. கடந்த ஆண்டு மட்டும் இலங்கையில் 9,000க்கும் மேற்பட்ட எலிக்காய்ச்சல் தொற்றுகளும் அதனால் ஏற்பட்ட 200 மரணங்களும் பதிவாகி இருந்தன. நீரால் பரவும் இந்த நோய் வடக்கில் அண்மையில் பெங்கல் புயல் தாக்கத்தால் ஏற்பட்ட பெருமழை வெள்ளத்தால் பரவுவதான ஐயங்கள் உள்ள நிலையில் யாழ்ப்பாணத்தில் பரவும் இந்த மர்ம காய்ச்சலும் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அதேபோல கொழும்பு அதிகார மையத்தில் கடந்த காலத்தில் சரியாக இனங்காணப்பட்ட அதிகாரத்துவ முறைகேட்டு காய்ச்சலும் மீண்டும் பரவ தலைப்படுவதை எக்கேடிஆரின் சிஸ்டம் சேஞ்ச் அதிகார மையம்தான் கட்டுப்படுத்தவும் வேண்டும். இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் பிரான்சில் இன்று இரவுக்கிடையில் ஒரு புதிய பிரதமர் நியமிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரான் இன்று போலந்துக்கு சென்று மாலையில் திரும்பிய பின்னர் புதிய பிரதமரின் நியமனம் இடம்பெறலாம் என ஊகிக்கப்படுகிறது. கடந்த செவ்வாயன்று கட்சி தலைவர்களுடன் இமானுவேல் மேக்ரான் நடத்திய சந்திப்பின் போது 48 மணி நேரத்தில் பிரான்சுக்கு புதிய பிரதமர் ஒருவர் நியமிக்கப்படுவார் என்ற உறுதிமொழியை வழங்கியதால் அந்த காலக்கெடு இன்றுடன் முடிவுக்கு வருவதால் அதற்கு முன்னர் பிரதமரின் நியமனம் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மரி லூபனின் அதிதீவிர தேசிய பேரணியான ரசம்பிள்மோ நேஷனல் மற்றும் இடதுசாரிகளின் லா பிரான்ஸ் இன்சுமைஸ் ஆகிய முக்கிய கட்சிகளை தவிர்த்து கடந்த செவ்வாயன்று ஏனைய அரசியல் கட்சிகளின் தலைவர்களை இமானுவேல் மேக்ரான் சந்தித்து பேசிய நிலையில் இன்று பிரதமரின் நியமனம் இடம்பெறலாம் என ஊகிக்கப்படுகிறது. குறிப்பாக 2016 முதல் 2017 வரை பிரான்சின் பிரதமராக இருந்த பெர்னார்ட் கெசனு மீண்டும் புதிய பிரதமராக அறிவிக்கப்படலாம் என்ற ஊகங்கள் வலுவடைந்துள்ளன. பிரான்சில் மீண்டும் அரசு தலைவர் தேர்தல் இடம்பெறுவதற்கிடையில் மீண்டும் இன்னொரு முறை அரசாங்கம் நம்பிக்கையில்லா பிரேரணை மூலம் கலைக்கப்படும் நிலைமை ஏற்படுவது தனக்கு விருப்பமில்லை என அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரான் தெரிவித்த நிலையில் புதிய பிரதமர் மற்றும் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்னெடுக்க தாம் தயார் என அதிதீவிர வலதுசாரிகள் கங்கணம் கட்டியுள்ள நிலையில் புதிய பிரதமரின் நியமனம் இடம்பெறுவது உற்றுநோக்கலை ஏற்படுத்திக் கொள்கிறது. அடுத்து தென்கொரிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் தென்கொரிய அரசு தலைவர் ஜூன் சுக் யோல் கடந்த வாரம் நாட்டில் இராணுவ சட்டத்தை அறிவித்த தனது அதிர்ச்சிகரமான முடிவை இன்று மீண்டும் நியாயப்படுத்தி நாட்டு மக்களுக்கு உரை வழங்கியதால் ஆளுங்கட்சி சீற்றமடைந்துள்ளது. இதனால் அரசு தலைவர் மீதான புதிய பதவி நீக்க பிரேரணைக்கு ஆதரவு வழங்கப் போவதாக ஆளுங்கட்சி இன்று அறிவித்துள்ளது. இன்று ஜூன் வழங்கிய உரையில் தனது இராணுவ சட்ட பிரகடன முடிவை நியாயப்படுத்தியதுடன் தன்னை பதவி விலக கோரும் அழைப்புகளை நிராகரித்திருந்தார். அரசு தலைவரின் இந்த நிலைப்பாடு அவரை சார்ந்த ஆளுங்கட்சியை சீற்றப்படுத்தியுள்ளது. இதனால் கடந்த வார இறுதியில் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த பதவி நீக்க தீர்மானத்துக்கு ஆதரவு வழங்க மறுத்த ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் தற்போது தமது நிலைப்பாட்டை மாற்றி இம்பீச்மென்ட் எனப்படும் பதவி நீக்கத்தை ஆதரிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். தென்கொரிய ஜனநாயகத்தையும் குடியரசையும் பாதுகாப்பதற்கான ஒரே வழி அரசு தலைவரை அவரது பணிகளில் இருந்து நீக்கிக் கொள்வதுதான் என ஆளுங்கட்சியின் தலைவர் கூறியுள்ளார். தற்போது பிரதான எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி அரசு தலைவருக்கு எதிராக புதியதொரு நம்பிக்கையில்லா பிரேரணை தீர்மானத்தை தயாரித்து வரும் நிலையில் ஆளுங்கட்சியின் இந்த ஆதரவு நிலைப்பாடு வெளிவந்துள்ளது. தற்போது அரசு தலைவர் மீதும் அவரது உயர் அதிகார வலையமைப்பு மீதும் தேச துரோக குற்றச்சாட்டுகளின் கீழ் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. அரசு தலைவரே நாட்டில் கிளர்ச்சியை தூண்டினாரா, ராணுவ சட்டத்தை பிரகடனப்படுத்தியதன் மூலம் தனது அதிகாரத்தை அவர் முறைகேடாக பயன்பாடு செய்தாரா என்பதை காவல்துறை விசாரித்து வருகிறது. அரசு தலைவர் நாட்டை விட்டு வெளியேறவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. நேற்று தென்கொரிய காவல்துறையினர் அரசு தலைவர் பணியகத்தை சோதனையிட்ட நிலையில் இன்று நாட்டு மக்களுக்கு வழங்கிய உரையில் அரசு தலைவர் தனது ராணுவ சட்ட பிரகடனத்தை நியாயப்படுத்தியமை ஆளுங்கட்சியை கடுமையாக சீற்றப்படுத்தியுள்ளது. இறுதியாக சிரிய நிலவரங்கள் மீது ஒரு பார்வையை பதித்தார். சிரியாவில் அரசு தலைவர் பஷீர் அல் அசாத் வீழ்ச்சியடைய வைக்கப்பட்ட 4 நாட்களுக்கு பின்னர் மீண்டும் IS அமைப்பு ஒருங்கிணைய தலைப்படுவது அமெரிக்காவை கவலைப்படுத்துவதால் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் அவசரமாக இந்த வார இறுதியில் மத்திய கிழக்கு பயணம் செய்துள்ளார். சிரியாவில் அமெரிக்காவின் மிக முக்கியமான கூட்டாளி தரப்பாக சிரிய ஜனநாயக படையணி இருக்கிறது. ஆனால் அந்த படையணி மீது துருக்கியின் ஆதரவு பெற்ற கிளர்ச்சி படையணி தற்போது தாக்குதலை நடத்துவது அமெரிக்காவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தி உள்ளதால் இந்த விடயத்தில் அது துருக்கியுடன் ஒரு சமரசத்தை தேட தலைப்படுகிறது. இதற்கிடையே இந்த 2 அணிகளும் மோதிக்கொள்வதால் சிரியாவில் மீண்டும் IS அமைப்பு தலையெடுக்கும் என்ற இன்னொரு தலையீடு அமெரிக்காவுக்கு உள்ளதால் IS அமைப்பின் மீள் உருவாக்கத்தை தடுக்கும் வகையில் அமெரிக்க அதிகாரிகள் தமது தரப்பில் சில முக்கியமான வியூகங்களை வகுத்து வருகின்றனர். இவைதான் IBC தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள்.